இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். வணக்கம் நண்பர்களே, இயற்கை மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோட கூட சேர்ந்து பயணிக்கும் என்னுடைய அனைத்து குடும்ப உறவுகளுக்கும் நன்றியும் வாழ்த்தும் தெரிவிச்சுக்கிறேன். மழை சீசனாக இருக்கிறதுனால ஒரு பதிவு போடுங்க ஐயா அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கேட்டதுனால இந்த பதிவு போடுறேன். மழை காலங்களில் ஏன் நிறைய பிரச்சனைகள் வருது, அப்போது மழை காலங்களில் ஏற்படுற பிரச்சனைகள்லேருந்து ஒரு மனுஷனை எப்படி பாதுகாத்துக்கலாம், என்னென்ன உணவு முறைகளை கடைப்பிடிக்கலாம் அப்படின்றத என்னுடைய குருநாதர் மூலமாக உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன். ஐயா வணக்கம். வணக்கம், சொல்லுங்கள். அப்போ இந்த மழைக்காலங்களில் வர்ற பிரச்சனைகள் இருந்து எப்படி உடலை பாதுகாத்துக்கலாம், அப்படி வந்துட்டால் அதுக்கான வீட்டு ரெமெடி என்ன? அதாவது மழை காலம் வர்றது அதிக ஜுரம், அதிகமாக வருகிறது ஜுரம். அதாவது வைரஸ் ஃபீவர் இப்படி தான் வரும். வைரஸ் ஃபீவர் அல்ல ஃபேக்டரியா ஃபீவர், எது எப்படி இருந்தாலும் அந்த ஜுரம் வந்துக்கிட்டே இருக்கும். ஊரெல்லாம் ஜுரம் வந்துருச்சா நம்ம வீட்டுக்கு ஜுரம் வரக்கூடாதுன்னு ஒரு பயம் இருக்கா உங்களுக்கு? அந்த பயத்தை போக்குறேன், வேறு ஒன்றும் இல்லை. வீட்டில் நிறையா பூண்டை உரித்து கஞ்சி வைங்க, தேங்காவை துருவி போடுங்க, 4 உளுந்தை போடுங்க, கஞ்சி வச்சு எல்லாத்தையும் கொடுத்துருங்க. இதை நிறையா பூண்டை உறிஞ்சி போட்டு நீங்கள் 2 வேளை சாப்பிட்டீங்கன்னா ஊருக்கே ஜுரம் வந்தாலும் உங்கள் குடும்பத்துக்கு வராதுங்க. ரொம்ப அருமையான விஷயம், சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டாரு. ஏங்க ஊருக்கே ஜுரம் வரட்டுங்க, ஆனால் உங்களுக்கு வராது. என்ன விஷயம் தெரியுங்களா? பூண்டை உரிச்சிடணுமா, உரித்து அந்த பூண்டு இருக்குல்ல, அந்த பூண்டை போட்டு கஞ்சி போட்டு நல்லா கஞ்சியை கொதிக்க வைக்கும்போது உழுவில் போட்டு நான் அதுவும் வேக வச்சுட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி அந்த கஞ்சியை உழுவில் சாதம், உளுந்து, சாதம், பூண்டு, தேங்காய் துருவல், உப்பு, அவ்வளோதாங்க. தண்ணி நல்லா ஊற்றி கொதிக்க வச்சு அந்த கஞ்சியை, அந்த அரிசி கஞ்சியை வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் குடிக்கணுமாங்க. புழுங்கரிசி கஞ்சி, நீ பச்சரிசியை போடக்கூடாது. பச்சரிசி போட வேண்டாங்க, புழுங்கரிசி தான் போடணுமா? சரி, ஓகே, புழுங்கலரிசியை போடுங்க, கஞ்சி வைங்க. அந்த கஞ்சியில் என்னென்ன கலக்கணும்னு சொல்லிக்கிறேன், இதை கலந்துட்டு வாங்க. கலந்து நல்லா கொதிக்க வச்சு 3 வேளையும் குடிச்சிட்டு வாங்க. வீட்டில் ஜுரம்ன்றது வரவே வராதுங்க. மழைக்காலங்களில் வர வேண்டிய ஜுரம், சளி, இருமல் போகுமாப்பா? இருமல் போகும். அதாவது வராது, அது எதுவுமே வராது. எந்த ஜுரமோ அது சம்மந்தப்பட்ட சளி சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் வராது. மழைக்காலங்களில் ஏற்படுகிற உடல் உபாதைகள் எல்லாமே வராதுங்க. அதாவது இந்த காய்ச்சல், சளி, இருமல், வீசிங், ஆஸ்மா இப்படின்னு ஒரு சின்ன அதாவது அது அந்த கம்ப்ளைண்ட்டாக சொல்ல வரீங்களா, அதெல்லாம் வரவே வராதுன்னு சொல்கிறாரு. மற்றது ஏதாவது வீட்டு ரெமெடி இருக்கான்னு கேட்போம். இருங்க, இப்போ ஜுரமே வந்துருச்சு, வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறது? இல்லை, அது நான் கண்டிப்பாக கேட்டாகணும். அப்படி ஒரு வேளை மழைக்காலங்களில் ஜுரம் வந்துருச்சு, சளி வந்துருச்சு, அப்படி காய்ச்சல் தாக்கத்தை எப்படி குறைக்க, காய்ச்சலெல்லாம் வந்துருச்சு, அப்படி என்ன செய்யலாம் சொல்லுங்கள். கொஞ்சம் சீரகத்தையும் மிளகையும் போட்டு நல்லா வருங்க. அதுக்கப்புறம் வெறும் ஜீனி, நம்ம கடையில் வாங்குகிற சீனை வெள்ளை சக்கரை தான், அந்த வெள்ளை சக்கரையை கொஞ்சம் போட்டு வறுத்துட்டு தண்ணியை ஊற்றி அப்படியே குடிச்சிங்கன்னா, அந்த தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிங்க. குடிக்கும்போதே எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஜுரம் உள்ள பேஷண்ட் குடிக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு ஜுரம் அவனை விட்டு போக ஆரம்பிச்சிடும். வெறும் மிளகு சீரகங்களா? மிளகு சீரகத்தை கறுக்கணும். அதுக்கப்புறம் வெள்ளை ஜீனியை போட்டு கறுக்கணும். 2 டம்ளர் தண்ணியை ஊற்றி 1 டம்ளர் ஆக்கி குடிக்கணும், அவ்வளோதான். ஏங்க ரொம்ப சிம்பிளான விஷயம் தாங்க. அவர் சொன்னது தெரியுங்களா? வெறும் மிளகு, சீரகம், பனவெல்லம், அதாவது நாட்டு சக்கரை, எல்லாத்தையும் போட்டு. சக்கரை இல்லை, வெறும் ஜீனி தான், நாட்டு சீனி, வெள்ளை ஜீனி தான், வெள்ளை சக்கரை தான். வெள்ளை சக்கரை சாப்பிடக்கூடாதுல்ல? வெள்ளை சக்கரை வறுக்கும்போது அதோட விஷம் போயிடும். ஓகேங்க, அவர் சொன்னபடி நீங்கள் போட்டு வறுத்துட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு 1 டம்ளர் வத்தனதுமே அதை வடிகட்டி குடிக்கும்போது உங்களுக்கு அந்த ஃபீலிங் வரும். காய்ச்சல் தன்னால் குறையிற அந்த உணர்வை உங்களால் உணர முடியும்னு சொல்கிறாரு. சரி நண்பர்களே, இன்னொன்று இருக்குது. அதாவது வீட்டில் பக்கத்துலேயே இருக்கக்கூடியதான், எல்லாருக்கும் தெரியும். சிறு வீட்டை சுற்றி தான் இருக்கும். அதாவது விஷ்ணு கிராந்தி, பற்பாடகம், இஞ்சி, இதை விடாசுரத்துக்கு விஷ்ணு கிராந்தின்னு பழமொழி. விடாஜுரமாக இருந்துச்சுன்னா தும்பையை அவிச்சு இந்த விஷ்ணு கிராந்தியும் சேர்த்து அவிச்சு எடுத்து சாறு புழிஞ்சு அதோட இதை சேர்த்து கொடுத்தீங்கன்னா விடாத ஜுரமும் தொடர்ந்து இருக்கிற ஜுரம் போயிருங்க. இந்த விஷ்ணு கிராந்தியில் அவர் என்ன ஜுரத்துக்கு விஷ்ணு கிராந்தி, இந்த விடாஜுரத்துக்கு விஷ்ணு கிராந்தி மூலமாக அவர் சொன்ன அந்த மூலிகைகளை நீங்கள் பயன்படுத்தலாம். இஞ்சி போட்டு பனவெல்லம் போட்டு கொடுக்கணும். இது எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடியதான். விஷ்ணு கிராந்தி புழுவாக பூவிடும். நான் உங்களுக்கு நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன், நீங்கள் அதை போய் பாருங்கள். சரி நண்பர்களே, மழைக்காலங்களில்
ஏற்படக்கூடிய உடல் உபாதைகளுக்கு இன்னொன்று ஏற்ற ஆரோக்கியத்தை நம்ம பார்த்துட்டு வரோம். இன்னொன்று கூட நம்ம அவர்கிட்ட கேட்கலாம். அதாவது மழை நல்லா சோன்னு பேஞ்சிட்டு இருக்குன்னா அப்போ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஹீட்டு தனியாக ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த தனியிற சமயத்தில் என்ன ஆச்சுன்னா, மாங்காய் இருந்துச்சுன்னா ஒரு மாங்காவோ மாம்பழமோ சாப்பிட்டிங்கன்னா அந்த உடம்பு உஷ்ணம் உடம்புல இருந்து ஏறிக்கும். ஜுரமும் வெளியிலேருந்து வராது, எந்த வைரஸும் தாக்காது. ஓகே, ரொம்ப அருமையான சின்ன சின்ன வீட்டு ரெமெடி தாங்க. ஒருவேளை அதிக மழை பெஞ்சிட்டு இருக்கு, உடம்பு அதிக உஷ்ணமாக இருந்து ஃபுல் கோல்ட் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அதை எப்படி சூடு ஏற்றுறது? அருமையான மாம்பழம் சாப்பிடுங்க, சூடு ஏற்றுறது சிம்பிளாக முடிச்சிருக்காரு. இன்னொன்று நான் சொல்கிறேன், அதாவது வேர்க்கடலையும் 4 மிளகையும் மென்று தின்னீங்கன்னா அந்த இருமல் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஒருவேளை அந்த மழைக்காலங்களில் இரும்பிட்டே இருக்கிறீங்கன்னா வேர்க்கடலை இருக்குங்களே, வேர்க்கடலை மசாலா வேர்க்கடலை, அந்த மசாலா வேர்க்கடலையும் மிளகையும் போட்டு சாப்பிட சொல்கிறாரு. அது சாப்பிட்டு வாங்க, சரியாக போகன்றாரு. சரிங்களா? இப்படி மழைக்காலங்களில் வர்ற மனுஷனுக்கு ஏற்படுற உபாதைகள்லேருந்து, உடல் உபாதைகள்லேருந்து எப்படி பாதுகாக்கலாம், அது எப்படி நிவர்த்தி பண்ணலாம், பூர்ணமாக குணமாகலான்றதே சின்ன சின்ன வீடியோ ரெமெடி தான். ஆனால் பூர்ணமாக சொல்லியிருக்காரு. சரி நண்பர்களே, மீண்டும் இன்னொரு பதிவோடு உங்களை அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சகோதரன் ஆரோக்கியதாஸ். நன்றி, வணக்கம்.